ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டூ செல்லோ வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா நேம் செக்ஷன் இ. ஸோ நெறைய பேர் இத போடுங்கக்கான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதனாலேயே போடுறேன் மக்களே. ஸோ இதோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு கிளாஸ்ல இருக்கிற பசங்ககிட்ட ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா எவ்வளோ காமெடியா இருக்கும். ஸோ அந்த மாரி தான் இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ட்ராமாக்குள்ள போலாமா? ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஸ்கூலுக்கு வெளிய ஒரு பொண்ண காட்டுறாங்க. இவ தான் அந்த ட்ராமாவோட ஹீரோயினி. இவளோட பேரு வந்து ஜே. ஸோ உள்ள போம்போதே, "இங்க பாரு ஜே, தயவு செஞ்சு இந்த ஸ்கூல்லயாவது ஒழுங்கா இரு. ஏன்னா இங்கேயும் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணி திருப்பி வேற ஸ்கூலுக்கு போ வேண்டிய சிச்சுவேஷன் வரக்கூடாது. ஸோ ஒழுங்கா நல்ல புள்ளையா இரு" அப்படின்னு சொல்லிட்டு இவளே தேத்திக்கிட்டு உள்ள போறா. ஸோ அங்க போம்போது எல்லாருமே அவங்கவங்க ஒர்க்க பார்த்துருக்காங்களா, இந்த ஸ்கூல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போறா. ஸோ அத பார்க்கறதுக்கே பயங்கர பெரிய பில்டிங்கா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவ உள்ள போய் முன்னாடி என்ட்ரன்ஸ் மாரி ஒண்ணு இருக்குமா, ஸோ அங்க ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் இந்த மாரி செக்ஷன் இ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கேட்பாளா. இத கேட்டோனே அங்க இருக்க பையன் வந்துட்டு, "என்னது செக்ஷன் ஈயா?" அப்படிங்கிற மாரி கேட்க ஆரம்பிச்சுறா. அந்த பொண்ணு வேற, "ஐயா அந்த கிளாஸா?" அப்படிங்கிற மாரி சொல்லுமா. "நான் அட்ரஸ் தானே கேட்டேன். ஏன் இவங்க 2 பேரும் இப்படி பண்றாங்க?" அப்படின்றதுக்கு இந்த மாரி ஒரு டைரக்ஷன் காட்டுறாங்க. "அங்க இருக்கு போங்க" அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவ போம்போது, "நான் வெறும் செக்ஷன் நீ தானே கேட்ட. இவனுங்க 2 பேரும் ஏன் ஓவரா பண்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜே போறா. அப்ப அந்த நேரம் பார்த்து 2 பசங்க இடிச்சுட்டு போயிருவாங்களா. "டேய் கண்ணு தெரியாதாடா" அப்படிங்கிற மாரி நம்ம ஜே சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, அங்க ஒரு பெரிய பூத் பங்களா மாரி இருக்குது. "என்னது செக்ஷன் ஏ இங்க தான் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடா இது கிளாஸ் ரூம் இப்படி இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு, சரி உள்ள தான் போய் பார்ப்போமே அப்படிங்கிற மாரி ஜே உள்ள போறா. ஸோ உள்ள போய் பார்த்தா இந்த ஸ்டோரேஜ் ரூம்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருக்கு மக்களே கிளாஸ் ரூம். சரி இவளும் உள்ள போய் பார்க்கும்போது ஒரு 4, 5 பசங்க நிப்பாங்களா, அவங்க கிட்ட போய் சரி கேட்கலாம் கிளாஸ் எங்க இருக்குன்னு. "அம்மா எக்ஸ்கியூஸ் மீ இந்த மாரி செக்ஷன் இ எங்க இருக்கு?" அப்படின்னு ஜே கேட்பாளா. அதுல அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கான்ல, அவன் தான் அந்த ட்ராமாவோட ஹீரோ. இவனோட பேரு கைஃபர். "அதெல்லாம் எனக்கு தெரியாது. மரியாதை இங்கருந்து வெளில போ" அப்படிங்கிற மாரி அவன் கத்திடுறான். "இல்ல என்ட்ரன்ஸ்ல சொன்னாங்க. இங்க தான் கிளாஸ் ரூம் இருக்கு" அப்படிங்கிற மாரி ஜே சொல்லும்போது, "நான் தான் சொல்றேன்ல, அது ஒண்ணும் இங்க கிடையாது. வெளில போ" அப்படின்னு கத்தி விட்டுருவான். நம்ம ஜேக்கு, "இவன்கிட்ட அட்ரஸ் தானே கேட்டேன். இவன் ஏன் லூசு மாரி கத்திட்டு இருக்கான்" அப்படிங்கிற மாரி நம்ம ஜேக்கு ஒரே மாரி இருக்கும். ஸோ அப்படியே வந்துருவா. ஸோ அப்படியே வந்தா இந்த பக்கம் அதாவது நெறைய பில்டிங் செப்பரேட்டா இருக்கும். ஸோ இவ வேற ஒரு பில்டிங் வந்து இங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ரூம்குள்ள வந்து உட்காந்துருவா. ஸோ வந்து உட்காந்தோனே அந்த கிளாஸ் ரூம்ல லீடர் ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ இந்த பொண்ணோட பேரு வந்து ரிக்கி. சரியா அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கல அவளோட பேர் ரிக்கி. ரிக்கி வந்துட்டு, "ஓ! நீ தான் புதுசா வந்திருக்கியா? நான் உன்னோட ஐடி கார்ட் செக் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லும்போது, "கண்டிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஐடி கார்ட் எடுத்து காட்டுறா. ஆக்சுவலி இது செக்ஷன் இ கிடையாது. நீங்க வந்து கிளாஸ் மாரி வந்துட்டீங்க. அது அந்த பக்கம் இருக்கு. ஸோ இது வேற கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க மாத்தி வந்துட்டீங்க. ரொம்ப சாரி" அப்படின்னு சொல்லி ரிக்கி சொல்லியிருந்திருப்பா. அப்பதான் தோணுது, அப்ப கைஃபர் வேணுக்குனே பொய் சொல்லியிருக்கானா, இரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வேற கிளாஸுக்கு அர்ஜென்ட்டாச்சு கட கட கடன்னு ஓட ஆரம்பிச்சுறா. ஸோ உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது மக்களே, உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பசங்க. நம்ம ஜே மட்டும் ஒரே ஒரு பொண்ணு. ஸோ உள்ளுக்குள்ள ஆல்ரெடி சார் இருப்பாரா. ஸோ இந்த மாரி, "நீ தான் புதுசா வந்திருக்கியாம்மா, வா வா வா" அப்படின்னு சொல்லிட்டும்போது, இந்த மாரி இந்த பொண்ணு உங்க கிளாஸ்க்கு புதுசா வந்திருக்கு அப்படின்னு சார் இன்ட்ரோ குடுப்பாரா. கரெக்ட்டா நம்ம கைவர் எந்திரிச்சு, "அதாவது நான் தான் இந்த கிளாஸோட லீடர். இந்த கிளாஸ்ல புள்ளைங்கலாம் நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். மரியாதையா வெளில போ" அப்படின்னு சொல்லும்போது, "அத நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம்" அப்படிங்கிற மாரி நம்ம ஜே வேற திருப்பி பேச ஆரம்பிச்சுடுறா. ஸோ இப்படி பேசிட்டே இருக்கும்போது, "சார் அமைதியா போய் உட்காருங்க" அப்படிங்கும்போது, இவளும் சரி போய் உட்காரலான்னு போனா எவனுமே இடம் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. பேக்லாம் போட்டு அந்தந்த பெஞ்ச் லாக் பண்ணிடுறாங்க. கடைசியா அவளுக்கு ஒரு டெஸ்க் கிடைக்குமா, இவ போய் உட்காந்துக்குவா. ஸோ உட்காந்த பிறகு அந்த கைஃபர் குப்பையெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுடுறான். அந்த பேப்பர்லாம் சுருட்டி சுருட்டி அடிப்பாங்கல்ல, அந்த மாரி கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. சார் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா சார் யாருமே மதிக்கிற மாரி தெரியல. அப்படியே லஞ்ச் டைம் ஆனங்காட்டிக்கு குடுகுடுன்னு ஓடிருவா வெளியில. ஸோ அங்க போய் பார்த்தா இடமே செம்மையா இருக்குது. அதாவது செக்ஷன் நீங்க தனி உலகம் மாரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட்ட வாங்கிட்டு வரும்போது கரெக்ட்டா ரிக்கி பார்த்துடுறா. ரிக்கி பார்த்துட்டு, "இந்த மாரி எப்படி போச்சு உங்க கிளாஸ்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுனாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, பேசுனாங்க" அப்படிங்கிற மாரி நம்ம ஜெய சொல்லியிருந்திருப்பா. ஸோ பக்கத்தாலேயே 2 பேர் இருக்காங்களா. ஸோ இவனோட பேரு வந்து ஆரிஷ். கூட இருக்கிறது எல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பேர. ஸோ ஆரிஷ் வந்துட்டு இருக்கிறதுலயே செக்ஷன் ஏ தான் பெஸ்ட் கிளாஸு. அத விட்டு போய் செக்ஷன் ஈல போய் சேர்ந்திருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்குள்ள போயிடுறான். ஸோ ஜேக்கும் ஆரிஷ்க்கும் முன்னாடி தெரியும் போல. அது என்னன்னு போக போக நம்ம பார்க்கலாம். ஸோ இவ லஞ்ச் எல்லாம் வாங்கிட்டு சரி போய் உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு செக்ஷன் கிளாஸ்க்கு தான் போயிருப்பா. ஸோ அங்க போய் உட்காந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு இடம் பார்த்துட்டு சரி உட்காந்துட்டு சாப்பாடெல்லாம் ஓப்பன் பண்ணி வைப்பாளா. ஓப்பன் பண்ணி வச்சோனே அங்க இருக்க வந்து மொச்சன்னு அங்க இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். இவனோட பேரு ஃபெலிக்ஸு. அவன் வந்துட்டு, "ஹாய் என்னோட பேரு வந்து ஃபெலிக்ஸ்" அப்படின்னு கை குடுத்திருப்பான். ஸோ இந்த மாரி சாப்பாடுலாம் இந்த மாரிலாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா இங்க இருக்கவங்கலாம் எடுத்து சாப்ட்டுருவாங்க. ஸோ ஃபுட்டுக்கு இங்க சேஃப்டியே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜே பேக்லேருந்து இன்னொரு ஸ்நாக்ஸ் மாரி ஒண்ணு எடுத்து வைப்பாளாம். டக்குனு நம்ம ஃபெலிக்ஸ் என்ன பண்றா, புடுங்கிட்டு, "நான் தான் சொன்னேன்ல ஃபுட்டுக்கு சேஃப்டி இல்லன்னு. ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிருவான். "அடேய் லூசு பசங்களா" அப்படிங்கிற மாரி நம்ம ஜேக்கு இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கிளாஸ் ரூமுக்கு ஒரு மேம் ஒருத்தவங்க வராங்க. ஸோ வந்தோனே, "என்னது இது குப்பை மாரி இருக்கு இந்த ரூமு. முதல்ல இந்த கிளாஸ் ரூம்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு என்ன கூப்பிடுங்க. அப்புறம் வந்து நான் பாடம் எடுக்கிறேன். இல்லன்னா நான் அந்த கிளாஸ் ரூமுக்கே நான் வரல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் பாட்டுல போயிருவாங்களா. ஸோ நம்ம ஜே வந்துட்டு, "டேய் வாங்கடா இந்த கிளாஸ் ரூம்லாம் கிளீன் பண்ணலாம்டா" அப்படிங்கும்போது கைஃபர் வந்துட்டு, "நாங்கலாம் பண்ணல. வேணா நீயே பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு எச்சோ குப்பை போட்டு அவனுங்கலாம் கிளம்பி இவள வச்சு உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போயிருவாங்க. "டேய் பைத்தியமாடா நீங்க" அப்படிங்கிற மாரி இவ கத்திட்டே இருப்பா. ஸோ போனவனுங்க மேலருந்து பார்க்குறாங்க என்ன பண்றாதா அப்படின்னு சொல்லிட்டு. இவ அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலி இது ஒரு பூத் பங்களா மாரி இருக்கு. உள்ளுக்குள்ள குக்கிங் மேல தேவையான பொருள்லாம் வச்சுக்கிறானுங்க. நெறைய கபோர்டு என்னடா இது அப்படிங்கிற மாரி இருக்கும். கட் பண்ணா அப்படியே வீட்டுக்கு போயிருப்பாளா. ஸோ வீட்டுக்கு போனா அவங்க ஆன்டி தான் வெல்கம் பண்ணியிருப்பாங்க. எப்படி போச்சும்மா? நீ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போனில, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்களா? உன் கிளாஸ் செட் ஆயிடுச்சா?" அப்படின்னு ஆன்டி நெறைய கொஸ்டின் கேட்குறாங்க.
ஆமா ஆன்டி நல்லா தான் போச்சு. ஒரு மாரி ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஏன்னா உள்ள என்ன நடந்தாலும் வீட்ல வந்து போய் தானே சொல்லணும். அப்படிங்கிற மாரி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. கட் பண்ணா அப்படியே அடுத்த நாள் காலைல காட்டுறாங்க. கிளாஸுக்கு போகும்போதே எல்லாரும் ஒரு மாரி தான் இருக்கிறாங்க. கைஃபர் டக்குன்னு ஒரு பேப்பர் கொண்டு வந்துட்டு, "இங்க பாரு இதுல நெறைய ஃபுட்டெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் போய் ஒழுங்கா நீங்க கேன்டீன்ல வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லும்போது, "நான் எதுக்குடா அதெல்லாம் வாங்கிட்டு வரணும்? என்னாலலாம் வாங்கிட்டு வர முடியாது." அப்படிங்கிற மாரி நம்ம ஜெய் சொல்லிடுவா. "நான் சொல்றேன் மரியாதை நீ வாங்கிட்டு வந்து குடுக்குற. என்ன நீ என்னையவே எதிர்த்து பேசுறியா?" அப்படிங்கிற மாரி நம்ம கைஃபர் மிரட்ட ஆரம்பிச்சுறான். "இங்க பாரு இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்துக்கிற ஆள் நான் ஒண்ணும் கிடையாது. என்னாலலாம் வாங்கிட்டு வர முடியாது. வேணும்னா நீயே போய் வாங்கிக்கோ." அப்படிங்கிற மாரி ஜெய் சொல்ல ஆரம்பிச்சுறான். அது மட்டும் இல்ல, "இங்க பாரு இங்க இருக்க எல்லாருமே உன்ன பார்த்து பயப்படலாம். ஆனா நான் ஏன்டா உன்ன பார்த்து பயப்படணும்?" அப்படிங்கிற மாரி ஜெய் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறான். "என்ன நீ என்னவே மிரட்டுறியா?" அப்படிங்கிற மாரி நம்ம கைஃபர் சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா சார் வந்தறாரு. எல்லாரும் வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னோனே டக்குன்னு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. கட் பண்ண அப்படியே லஞ்ச் டைம்ல ஒரு ரெட் கலர் ஹேர் இருக்குல்ல, இந்த பையன் பேரு யூரி. ஸோ இந்த டிராமாவோட மெயின் லீட விட இவனோட பேர் நெறைய வந்து நல்லாவே பிரபலமாச்சு. ஸோ யூரி எல்லாத்துக்குமே ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுப்பானா. ஸோ புதுசா நம்ம கிளாஸ்க்கு வந்திருக்க பொண்ணு அப்படிங்காட்டிக்கு இவனுமே பக்கத்தால வந்து நம்ம ஜெய பார்த்துட்டு இவன் எதுவுமே பேச மாட்டான். டக்குன்னு போயிருவான். ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஃபிலிக்ஸ் தான் வந்து சொல்றான். ஸோ இந்த மாரி அவனோட பேரு வந்து யூரி. கைவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவன் தான். ஸோ எங்க கேன்டீனுக்கு போற ஒரே ஒரு தகுதியாளான யூரி மட்டும் தான். வேற யாருமே கேன்டீனுக்கு போமாட்டாங்க. இவன் தான் அப்பப்ப ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு குடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். கட் பண்ணா கைஃபரையும் யூரி தான் காட்டுறாங்க. யூரி வந்துட்டு, "ஆமா என்னடா நம்ம கிளாஸ்ல புதுசா புள்ளைங்கலாம் இருக்காங்க. நீ இன்னும் தொரத்தாம இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நானும் நெறைய ட்ரை பண்ணிட்டேன். அந்த புள்ள ரொம்ப தைரியமான பொண்ணா இருக்கு. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் போவே மாட்டேங்குதுடா." அப்படிங்கிற மாரி நம்ம கைஃபர் சொல்லியிருந்திருப்பான். "சரி, சரி நான் தான் வந்துட்டேன்ல பாத்துரலாம். அந்த புள்ளைய தொரத்துறது தான் நம்ம முதல் வேலை." அப்படிங்கிற மாரி யூரி சொல்லியிருந்திருப்பான். கட் பண்ணா அப்படி நம்ம ஜெய தான் காட்டுறா. ஜெய் வந்து அவளோட அங்கிள், ஆன்டி வீட்ல தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பெரிய பையன் போல. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கா. ஸோ இந்த மாரி "எப்படி போகுது? ஸ்கூல் எல்லாம் உனக்கு ஓகேவா?" அப்படிங்கிற மாரி அந்த அண்ணா கேட்டிருக்காங்க. இவளும் அண்ணா நல்லா தான் போகுது அப்படிங்கிற மாரி ஜெய சொல்லியிருந்திருப்பா. "இங்க பாரு முதல்ல இந்த மாரி நீ ஓவரா ஸ்கூல்ல குறும்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. ஸோ இந்த மாரி எதுவும் தகராறு பண்ணாம ஒழுங்கா இந்த ஸ்கூல்ல இரு." அப்படிங்கிற மாரி இவங்க அண்ணா சொல்லுவாங்க. "சரி அண்ணா நான் எதுவும் பண்ண மாட்டேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஜெய சொல்லியிருந்திருக்கா. ஆக்சுவலி ஜெய இதுக்கு முன்னாடி இந்த படிச்ச ஸ்கூல்ல ஏதோ பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கா. அதெல்லாம் என்னன்னு போக போக பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீ சேஃப்டியா இரு. எதுனாலும் எனக்கு சொல்லு. என்கிட்ட மட்டும் இல்ல தம்பிகிட்டயும் சொல்லு அப்படிங்கிற மாரி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க. சரிண்ணா அப்படிங்கிற மாரி ஜெய சொல்லியிருந்திருப்பா. ஸோ ஸ்கூலுக்கு போலான்னு சொல்லி போயிட்டே இருக்கும்போது ஒரு பையன் ஒரு 4, 5 பேத்த போட்டு அடி அடி அடிச்சிட்டு இருப்பான். வேற ஸ்கூல் பசங்கள. இவனோட பேரு வந்து சியான். இவனோட கேரக்டர் ஒரு மாரி கியூட்டா தான் இருக்கும். இவன் டக்குனு நம்ம ஜெய பார்த்துட்டு, "ஏய் இரு இரு நானும் உன்னோட ஸ்கூல் தான். இரு போய் என்னோட பேக் எடுத்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடுகுடுன்னு ஓடி போய் பேக் எடுத்துட்டு வருவான். ஸோ இந்த மாரி என்னோட பேரு சியான் அப்படிங்கிற மாரி இன்ட்ரோ குடுத்துக்குவான். "ஆமா உன்னோட பேர் என்ன? நீ எந்த கிளாஸ்?" அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாரி என்னோட பேரு ஜே. நான் வந்து செக்ஷன் ஈல புதுசா ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற மாரி இவ சொல்லுவா. "ஓ! அது நீதானா? ஏதோ கைபர் கூட்ட தகராறு பண்ணேன்னு சொல்லி சொன்னாங்களே, அந்த பொண்ணு நீதானா? ஆமா எதுக்கு நீ போய் அவன் கூடலாம் சண்ட போடுற?" அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். "சரி, சரி கவலைப்படாத. நான் உன்னோட ஃப்ரெண்டா இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சியான் சொல்லியிருந்திருப்பான். இப்படி பேசிட்டே போகும்போது, "ஆமா என்னதான் பிரச்சனை? ஏன் எல்லாருமே கேண்டீன் போகாம எல்லாருமே கிளாஸ்க்குள்ளயே இருக்கானுங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் நம்ம சியான் சொல்றான். அதாவது கைஃபர் இருக்கான்ல, கைஃபர் வந்து ஒரு புள்ளைய வந்து ரொம்பவே சின்சியரா லவ் பண்றான். ஆனா அந்த பொண்ணு கேண்டீன்ல வச்சு இன்னொருத்தன கிஸ் பண்றத கைஃபர் பார்த்துட்டான். ஸோ அதனால அந்த பையன போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ இந்த விஷயம் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சா. ஸோ டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாரி நீங்க வந்து கேண்டீனுக்கு இனி வரக்கூடாது. செக்ஷன் ஈலருந்து யாருமே கேண்டீன் பக்கம் வரக்கூடாது. அது இப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யூரி ஒருத்தன் மட்டும் தான் கேண்டீனுக்கு போவான். வேற யாருமே போமாட்டாங்க. அப்படிங்கிற மாரி நம்ம சியான் சொல்லியிருப்பான். இது வேறயா அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ அப்படியே கிளாஸ்க்கு வரலான்னு சொல்லி வரும்போது ஒரு மாரி அமைதியா தான் இருக்குமா. ஸோ இவளும் வந்து அவளோட பிளேஸ்ல வந்து உட்காரலான்னு உட்காரும்போது டக்குனு எந்திரிக்கும்போது பின்னாடி ஒரு க்ளூ போட்டு வச்சுருவானுங்க. அவளும் இவளோட ட்ரெஸ் பயங்கரமா ஒட்டிக்கும். ஒரு மாரி கிளாஸ் சிரிக்க ஆரம்பிச்சுது. யூரி கைஃபர்லாம் கிளம்பி போயிருவானுங்க. "இங்க பாரு யாருமே அவள காப்பாத்தியாதீங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுங்கலாம் கிளம்பி அங்கருந்து போவாங்க. ஜே வந்துட்டு, "டேய் ஃபெலிக்ஸ், சியான் நீங்களுமாடா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சாரிம்மா மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் போடான்னு சொல்லி போயிருவானுங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல சரி வேற யாருமே இல்ல நம்ம தான் காப்பாத்தணும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆப்ஷனே இல்லாம இவனுங்க 2 பேரும் வந்து காப்பாத்துவாங்க. ஸோ ஃபெலிக்ஸ புடிச்சு முன்னாடி இழுத்துட்டு இருப்பாளா. ஸோ இப்படி இழுத்த இழுல அவளோட ஸ்கர்ட்ல பின்னாடி ஃபுல்லாவே கிழிஞ்சிரும். ஸோ நம்ம சியான் இருக்கான்ல அவனோட எல்லோ கலர் கோட் இருக்கும். அதுதான் கழட்டி இந்தா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பான். "சரி இங்க பாரு இந்த மாரிலாம் ஃபீல் பண்ணாத. அவன் அப்படிதான் கைஃபர் கொஞ்சம் ஒரு லூசு மாரி தான் பண்ணுவான். இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத" அப்படிங்கிற மாரி சியான் தான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டே வருவான். அங்க இருக்கவங்க எல்லாருமே பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்படி இவங்க பேசிட்டே வரும்போது வெளில தான் யூரி, கைஃபர்லாம் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஜே பார்த்து செம கோவமா போய் அந்த எல்லோ கலர் ஷர்ட் இருக்குல்ல அத கழட்டி கைஃபர் மூஞ்சிலே பயங்கரமா வீசிட்டு, "இங்க பாரு இதெல்லாம் பண்ணா நான் பயந்துருவேன்னு நெனைக்கிறியா? இந்த மாரி பூச்சாண்டி காலுக்கு நான் பயப்படுற ஆள் நான் கிடையாது. இவ்வளவுதான் உன்னால பண்ண முடியுமா? இங்க பாரு இத கண்டு பயந்து நான் இந்த ஸ்கூல விட்டு போயிருவேன்னு நெனைக்காத. நான்லாம் போமாட்டேன்" அப்படின்னு ஜே சொல்லிட்டு ஒரு மாரி கெத்தா போவாளா. சியான் வந்துட்டு, "என்னடா பண்ண?" அப்படிங்கிற மாரி சியான் பார்த்துட்டு இருப்பான். ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. நான் ஒரு மாரி ஸ்பீடா சொல்ற மாரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ராமா ஒரு மாரி பயங்கரமா ஹேப்பியா இருக்கும். இது ஃபுல்லாவே ஒரு மாரி ஜாலி மூட்லயே தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபுல்லா பார்த்து முடிக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ். எல்லும் வாய்ஸ் ஓவர். டாடா. பை பை.